தி ஓப்பன் மைக் நிகழ்ச்சிக்கே உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவுல ஒரு முக்கியமான கொஞ்சம் சிக்கலான விஷயத்த பத்தி ஆழமா பார்க்க போறோம். அதாவது இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெயை வாங்குறது. அதனால இப்ப சில சலசலப்புகள் வந்திருக்கு. அதைத்தான் இன்னைக்கு நாம அலச போறோம். சரி, ஆரம்பிக்கலாமா? முதல்ல இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையிலான உறவோட பலமான பக்கத்தை பார்க்கலாம். அமெரிக்கா இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றுமதி சந்தை. நாம என்னெல்லாம் அனுப்புறோம்? ஆடைகள், மருந்துகள், அப்புறம் நகைகள், டெக்னாலஜி பொருட்கள்னு நிறைய அனுப்புறோம். ஒரு வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட $87 பில்லியன் மதிப்புக்கு. இது மூலமா நம்ம நாட்டுல லட்சக்கணக்கான பேருக்கு வேலை கிடைக்குது. அது மட்டும் இல்ல, அமெரிக்கா நம்ம கிட்ட வாங்குற அளவு அவங்க நமக்கு விக்கிறத விட அதிகம். ஆமா, அதனால நமக்கு ட்ரேட் சர்ப்ளஸ் கிடைக்குது, வர்த்தக உபரி. இது பொருளாதார ரீதியா நமக்கு சாதகமான ஒரு விஷயம். நம்ம வரவு அதிகம், செலவு கம்மி. இந்த உறவு வெறும் வியாபாரத்தோட நிக்கலையே. இல்லவே இல்ல. தொழில்நுட்ப பரிமாற்றம், அப்புறம் பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்புன்னு இன்னும் பல ஏரியாவில் விரிவடைஞ்சிட்டே போகுது. ஓகே, அதோட அமெரிக்கால இருக்கிற நம்ம இந்தியர்கள் அனுப்புற பணம், ரெமிட்டன்ஸ், அதுவும் முக்கியம் இல்லையா? ஆமா, அதுவும் நம்ம பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட். ஆக மொத்தத்துல பார்த்தா இது நமக்கு வலுவான லாபகமான உறவு தான். ஆனா இப்போ இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறது அமெரிக்காவுக்கு பிடிக்கல. கரெக்ட். அதுதான் இப்போதைய உராய்மோட மையப்புள்ளி. இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குது, அதுவும் அதிக அளவுல. இப்படி வாங்குனதுனால 2022ல இருந்து இப்ப வரைக்கும் சுமார் $17 பில்லியன் வரைக்கும் இந்தியா சேமிச்சிருக்கலான்னு ஒரு கணக்கு சொல்லுது. இது ஒரு பக்கம் எரிசக்தி தேவைக்கு பெரிய உதவியா இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் இந்த உக்ரைன் போர் சூழல்ல அமெரிக்காக்கு இது அவ்வளவா பிடிக்கல. அதோட விளைவாதான் இப்ப சில இந்திய பொருட்கள் மேல 50% வரைக்கும் கூடுதல் இறக்குமதி வரியா அமெரிக்கா போட்டிருக்கு. இது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம். அவங்க பார்வையில இது அவங்க தடைகளோட நோக்கத்தையே கேள்வி கேக்குது. அதனாலதான் இந்த கூடுதல் வரிகள். இதனால இந்தியாவிற்கு கிட்டத்தட்ட $50 பில்லியன் மதிப்புள்ள ஏற்றுமதியை பாதிக்கலான்னு சொல்றாங்க. ஆமா, நேரடியா பாதிக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு பொருளோட விலை திடீர்னு 50% ஏறுனா அமெரிக்கால இருக்கிற ஒரு கடைக்காரர் ஏன் அதை வாங்கணும்? வியட்நாம், பங்களாதேஷ் மாதிரி நாடுகள்ல இருந்து வாங்குவாங்க. இது நம்ம ஏற்றுமதியாளர்களுக்கு நேரடி அடி. இந்தியா வாங்குற மொத்த ரஷ்ய எண்ணெயில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1/3 ரிலையன்ஸ் தான் வாங்குறாங்க. இந்த வருஷத்தோட முதல் 7 மாசத்துல மட்டும் 18.3 மில்லியன் டன் ரஷ்ய எண்ணெயை இறக்குமதி செஞ்சிருக்காங்க. சந்தை விலையை விட பேரலுக்கு $20, $30 வரைக்கும் குறைவா வாங்குறாங்க. அப்போ டிஸ்கவுண்ட் ரேட்ல தான் ரிலையன்ஸ் வாங்குறாங்க. ஆமா, வாங்கி அதை அவங்களோட நவீன சுத்திகரிப்பு ஆலைகள்ல பெட்ரோல், டீசல், விமான எரிபொருளா மாத்தி அதே அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் முழு விலையில, சில சமயம் அதை விட அதிக விலைக்கு விக்கிறாங்க. இது ஒரு புத்திசாலித்தனமான வியாபார உத்தி. கடந்த வருஷம் மட்டும் அமெரிக்காவுக்கு இப்படி வித்ததுல $800 மில்லியன் மேல லாபம் பார்த்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஒரு பேரலுக்கு ரிலையன்ஸ் எவ்வளவு லாபம் பார்ப்பாங்க? சராசரியா $12.50 வரை லாபம்னு ஒரு கணக்கு இருக்கு. பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா இது சூப்பர் மூவ். வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிறாங்க. இதனால ரிலையன்ஸுக்கு மட்டும்தான் லாபம், பொதுமக்களுக்கு இல்ல. இவ்வளவு சீப்பாக ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கிய போதும் பெட்ரோல், டீசல் விலை நாளுக்கு நாள் ஏறிக்கொண்டுதான் போகிறது. இப்போ ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறது பிரைவேட் கம்பெனிஸுக்கு லாபம். ஆனா இது அமெரிக்காவுடனான உறவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. ஒரு நிறுவனத்தோட செயல்பாடு நாட்டோட முக்கியமான வர்த்தக உறவிய பாதிக்கிற அளவுக்கு போகுதுன்னா அது கவனிக்க வேண்டிய விஷயம்தான். ஆமா, நமக்கு பெட்ரோல், டீசல் விலை குறையவே மாட்டேங்குது. ஆமா, கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சாலும் நம்ம பெட்ரோல், டீசல் மேல இருக்கிற மத்திய, மாநில அரசுகளோட வரிகள் அதிகமா இருக்கு. அதனால அந்த விலை குறைப்பு முழுசா நம்ம கைக்கு வர்றதில்ல. 2வது காரணம், இந்த மலிவு விலை ரஷ்யா கச்சா எண்ணெய சுத்திகரிச்சு வர்ற பெட்ரோல், டீசல்ல ஒரு கணிசமான பங்கு, அதாவது ரிலையன்ஸ் மாதிரி கம்பெனிகள் சுத்திகரிக்கிறதுல சுமார் 20% வரைக்கும் வெளிநாடுகளுக்கு, குறிப்பா ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. அதனால உள்நாட்டுல அதோட விலை குறையாம இருக்கு. சோ இந்த 2 காரணங்களால தான் அந்த மலிவு விலை கச்சா எண்ணெயோட முழு பயனும் நமக்கு கிடைக்கல. சரி, இப்ப மறுபடியும் அமெரிக்கா போட்ட அந்த கூடுதல் வரியோட தாக்கத்துக்கு வருவோம். இந்த ரஷ்ய எண்ணெய் விவகாரத்தால அமெரிக்கா விதிச்ச கூடுதல் வரிகள் அது நம்ம ஏற்றுமதி தொழில்களை ரொம்ப பாதிக்குது. பாதிப்பு நல்லாவே தெரியுது. நாம முதல்ல பேசின அந்த $87 பில்லியன் அமெரிக்கா சந்தைக்கே இப்ப ஆபத்து வந்திருக்கு. சில துறைகள்ல பாதிப்பு ரொம்ப அதிகமா இருக்குன்னு தெரிய வருது. குறிப்பா ஜவுளித்துறை. நிறைய ஆர்டர்ஸ் கேன்சல் ஆயிருக்கு அல்லது நிறுத்தி வச்சிருக்காங்க.
அதே மாதிரி ரத்தினங்கள் ஆபரணங்கள் துறையிலயும் ஏற்றுமதி குறைஞ்சிருக்கு. சில இடங்கள்ல 70% வரைக்கும் கூட குறைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. மருந்து துறைக்கு சில விதிவிலக்குகள் இருந்தாலும் அவங்களுக்கும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. இந்த நிச்சயமற்ற தன்மை முதலீடுகளையும் பாதிக்கும். திருப்பூர், மும்பை, சூரத்னு பல நகரங்கள்ல இருக்கிற ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன பிசினஸ், அவங்கள நம்பி இருக்கிற லட்சக்கணக்கான தொழிலாளர்கள், அவங்க வாழ்க்கை நேரடியா பாதிக்கப்படுது. வேலை போகுது. அது மட்டும் இல்லாம அமெரிக்கால இருக்கிற சில பையர்ஸ் இந்தியாவுக்கு பதிலா வியட்நாம், பங்களாதேஷ்னு வேற நாடுகளுக்கு ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறதா கூட நியூஸ் வருது. இது நீண்ட காலத்துல பார்த்தா நமக்கு நல்லதில்ல. அமெரிக்கா நம்ம பொருட்கள் மேல கூடுதல் வரி போட்டிருக்கு. பதிலுக்கு நாமளும் அமெரிக்க பொருட்கள் மேல போட்ட வரியை குறைக்கணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. இந்தியாவுமே ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறத நிறுத்த மாட்டோம் அப்படி என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். இதுல என்னதான் தீர்வு? சில யோசனைகள் இருக்கு. ஒன்னு, 2 நாடுகளும் ஒருத்தர் மேல ஒருத்தர் போட்டிருக்கிற வரிகளை குறைச்சிக்கிறது. இன்னொரு வழி, இந்தியா தன்னோட கச்சா எண்ணெய் இறக்குமதிய ஒரே இடத்துல இருந்து வாங்காம பல நாடுகள்ல இருந்து வாங்குறது. ரஷ்யாவை மட்டும் நம்பாம இருக்கிறது. இப்போ இந்த அமெரிக்க வரியால நிறைய எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், அப்புறம் சின்ன இண்டஸ்ட்ரீஸ், அதில் வேலை செய்கிற ஒர்க்கர்ஸ், அவங்களோட வேலைகள் எல்லாம் பறி போயிருக்கு. அவங்க வாழ்வாதாரமே பாதிச்சிருக்கு. இப்போ அவங்களுக்கு இந்தியன் கவர்மெண்ட் ஏதாவது வழி பண்ணி கொடுக்கணும். அதே நேரம் அமெரிக்கா நம்மளுடைய நம்பர் 1 கஸ்டமர். அவங்க கிட்ட சுமூகமா பேசி இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண வேண்டும். ஏனென்றால் அமெரிக்காவால் நமக்கு லாபம் அதிகம். அதை நாம் மறந்து விடக்கூடாது. நிச்சயமா அவங்களோட ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தைக்கு நம்ம தயாரா இருக்கணும். நம்ம நிலைமையே எடுத்து சொல்லணும். அதே சமயம் அவங்க சொல்றதையும் காது கொடுத்து கேட்கணும். வலுவான உறவு இருந்தா 2 பக்கமும் அதிக வேலை வாய்ப்பு, குறைஞ்ச விலை, பொருளாதார வளர்ச்சின்னு நிறைய நன்மைகள் இருக்கு. இது வெறும் எக்கனாமிக்ஸ் மட்டும் இல்ல, இந்த பகுதியோட அரசியல் நிலைத்தன்மைக்கும் இது முக்கியம். இன்றைய இந்த விரிவான அலசல் இந்தியா அமெரிக்கா உறவுகள், ரஷ்ய எண்ணெய் விவகாரம் பத்தின ஒரு தெளிவான பார்வையை உங்களுக்கு கொடுத்திருக்கும்னு நம்புறோம். உங்களோட கருத்துக்கள், நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை theopenmicpodcasts@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.